மக்களுக்கு பெரிய அரசாங்கம் யார் கையில் இருக்கு என்பதை பற்றி அக்கறை பெருசா இல்லை. ஏன்னா நம்ம நாடே டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ். டெல்லியில சுல்தானா யார் இருந்தாலும் சரி, பாதுஷாவா யார் இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தி யார் இருந்தாலும் சரி, அவன் ஊர் அவன் கையில இருக்கும். அவன் ஊர் கோயில் குளம் அவன் கையில இருக்கும். அவன் ஊர் கல்வி அவங்கிட்ட இருக்கும். ஒரு வில்லேஜ் ரிப்பப்ளிக் இருக்கும் அங்க. அதனால டெல்லியில யார் ஆட்சி செய்கிறார் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு திருக்கூட்டம் இந்த நாட்டில். மன்னன் யாருன்றதை பத்தி பெருசா இல்லை. அவன் தர்மத்தின்படி ஆட்சி செய்கிறானா மன்னன், அவ்வளவுதான். அரசியல் சாசனம் உருவானாலும் இது சாதாரண அரசியல் இல்லை. இந்த உலகத்திலே தி லாங்கஸ்ட், தி லெங்தியஸ்ட், தி திக்கஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். அமெரிக்க நாட்டினுடைய அரசமைப்பு இன்க்ளூசிவ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் 20 பக்கம் தான். பிரான்சினுடைய அரசமைப்பு 25 பக்கம் தான். இத்தாலியினுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இத்தாலி 35 பக்கம் தான். சோனியா காந்தி அம்மா இந்தியாவுக்கு வராம இத்தாலியில இருந்தாங்கன்னா இத்தாலி கான்ஸ்டிடியூஷனை சிம்பிளா பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் எடுத்துருக்கலாம். இங்க வந்து பெருசா வச்சுக்கிட்டு கூட நம்ம பிரியங்கா அக்கா பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. இதை பைபிளை வச்சு, பைபிள் மாதிரி கான்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இந்திரா காந்தி குடும்பம், சோனியா குடும்பத்துக்கெல்லாம் அரசமைப்பு மேல பெரிய அன்பு, காதல், ஈர்ப்பு எல்லாம் வந்திருக்கு. கிரஷ் வந்திருக்கு. கான்ஸ்டிடியூஷன் மேலே ஒரு கிரஷ் வந்திருக்கு. அவ்வளவு அன்பு வந்திருக்கு. ஆனால் இந்தியாவின் அரசமைப்பு 250 பக்கம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்தா எத்தனை பக்கம் வரும் தெரியாது எனக்கு. இது வரைக்கும் 106 முறை அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ்காரங்க எல்லாம் கையில ஒரு அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் பண்றாங்களே. இந்த பதவி பிரமாணம், இந்த அரசமைப்பு சட்டமே ஜனதா கட்சி கொண்டு வந்த அரசமைப்பு சட்டம். ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த சட்டம் இல்ல இது. ஏன்னா இந்திரா காந்தி அம்மா 1975 42 அமெண்ட்மெண்ட், 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா அரசமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள் அத்தனை நீக்கிட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்த அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வித்ட்ரான் இன் எமர்ஜென்சி. இன்னைக்கு நாம அந்த எமர்ஜென்சி பீரியட்ல கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுற டேயா நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இந்த அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்திய கட்சி காங்கிரஸ், குறிப்பா இந்திரா காங்கிரஸ்.